இது நம்ம அம்மா இல்லடா. அம்மா அம்மா இல்லடா. ஐயா ஆறு அம்மா அப்பா நம்ம அம்மா இல்லடா. ஐயா ஐயா கீழே ஐயா ஆறு ஐயா ஆறு ஐயா ஆறு ஐயா ஆறு வாழைப்பழத்தை வச்சுக்கிற பாலுங்கிறான் பாரு. அம்மா பாலுங்களா? அம்மளா பால். அம்மா பாலு அடே செத்துற போறா. பட்டாப்பட்டி சத்தமா சொல்லுங்க. நான் ஏங்க சொல்லுவேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? சத்தமா சொல்லணும். கூமாப்பட்டி சொல்லாதீங்களா, உங்க ஊரை சொல்லுங்கடா. திருப்பி சொல்லணும். ஊர் பேரே தெரியலையே. இல்லைங்களா? என்ன பண்ணுவீங்க அப்புறமே ரெண்டு பேரும்? சரி சரி வாங்கடா அறிவிக்காங்க. அப்பா பால் அப்பா பாலுங்கிறிய அம்மா பால் கேட்டா அம்மா தர அப்பா பால் அப்பா இதுலயா பால் தருவாரு எதுல அம்மா பால நினைக்கிறா பால் மாடு நினைக்கிறா இன்னும் பால் மாடு கண்ணுக்குட்டி மாடுறான் எப்ப
கொஞ்சம் வாங்கிட்டு குடிக்க பையனை குடிக்க சொல்லுவேன். ஏற்கனவே குடிச்சதுக்கு தான் எலும்பு தோலுமா இருக்கியா பால் வாழ்க்கை பையனுக்கு பால் கொடுத்தா நீங்க குடிச்சு கொடுத்து போயிருக்கேன். அம்மா பால் கேக்குறீங்களா? போட அம்மாட்ட போட அவையே குடிச்சு போறான். ஏதோ பண்றாங்களா உள்ள? ஆமா என்னம்மா என்ன ஒரு ஆம்பளைக்கு மேலே பொட்டு தரிச்சு குண்ட குடிக்க அழகா எடுத்துக்கோ. என்ன மயனை என்ன பார்த்து வைரஸ் இன்டெக்ஸ் தேங்கடா வண்டி விடுறேன். போற வீட்டுல பொட்டு தரிச்சு ஒரு ஆம்பளைக்கு மேலே ஆணிலையா பெண் இல்லை யாரு சொன்னது? ஆம்பளை 1000 விஷயத்தை பேசுறேன். யாரு சொன்னது? இந்த இடத்துல பேசுறதுக்கு ஆம்பளை நாங்க நம்ம உண்மையாவே சொல்றேன். ரொம்ப படிச்சிருந்த கலைஞர் ஆறு கொண்டு தண்ணி கலை மீது ஒரு ஆர்வம் கொண்டு இந்த சிறு குழந்தை இவங்க தூரம் அடிக்கிறேன். சோழ கைக்கு அக்கா இல்ல ஒரு அக்கா கைக்கு சொல்றேன். இல்ல பரவாயில்ல, நீங்க சந்தோஷமா இருக்கேன். 2 பேரும் ஆமா மயனுக்கு அம்மா வேணும்ல? நீங்க 2 பேரும் ஆடி இத அம்மாவா நீங்க எடுத்துக்கிறீங்க. அண்ணே நான் யாருக்கு தெரியுமா? யாரு தெரியுமா? பெரிய டைலரிமா உனக்கு அம்மா வேணும். அம்மா வேணும், பால் வேணும். உனக்கு பால் வேணும், அம்மாவும் வேணும், பால் வேணும். ஆமா எனக்கு வந்து நீங்க டைரக்டரா? உங்களுக்கு நான் மரியாதை செலுத்தலாம்னு இருக்கேன். நம்ம 2 பேரும் கரெக்ட் பண்ணி நம்ம எப்படி குடிக்கலாம்? அப்பா எப்படி ஆடணும் அது மாதிரி நீ ஆடணும். சார் உட்காருங்க சார். இந்த பீரியட் உட்காரா சார் அப்படின்னு சொல்ல மாட்டேன் சார். மூடி வந்து அடிச்சு பால் வந்து மட்டும்
டென்ஷன் ஆகவனா எந்திரா டேய் எந்திரா சார் சார் சாரி சார் எந்திரிங்க சார் எந்திரிங்க சார் ஏய் தூக்குடா ஏய் அட தூக்குடா வேணாடா போங்க ஏய் அட இந்த கால விடுமா சார் அவ தெரியாம சின்ன பிள்ளை செஞ்சுட்டா மன்னிச்சுக்கங்க எந்திரிங்க நீ சும்மா எங்க இருந்து வரீங்க நம்ம இதுல இருந்து சென்னையில இருந்து சார் டேரக்டர்னா இதுக்கு முன்னாடி 2 படம் எடுத்தேன். சரிங்க சார். ஒரு படத்து பேர் என்ன பேரு? ஒரு படத்து பேர் இருட்டு குருட்டு குத்து. இன்னொரு படம் பேரு? இன்னொரு படம் பேரு விரலடி ரங்காயி. காணாமல் போன பூரி 2. அவர் 2 படம் எடுத்திருக்கீங்க. இப்ப படம் எடுக்க போறீங்க. இப்ப படம் எடுக்க போறேன். படம் எடுக்கிறதுக்கு என்ன விஷயம் வந்திருக்கீங்க? இப்ப நமக்கு வந்து படத்துல வந்து ஒரு ஹீரோயினி வேணும். அவங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா சார், எங்க ஊர்ல சூப்பர் ஹீரோயினி ஒன்று இருக்கு. கூட்டி வருவீங்களா? அதுக்கு வாய்ப்பு தெரியுங்களா? ஏமா அண்ணே மரியாதை செலுத்துறாங்க. சார் யாருன்னு சொல்லிடுங்க. சென்னையில இருந்து வந்திருக்காரு. சென்னையில இருந்து வந்திருக்காரு. அடிக்க முடியாது. ஒரு டைரக்டர் சார் வந்திருக்காரு. ஒரு படம் எடுக்க போறாரா? படத்துல அவங்க போட வந்திருக்காரு. என்ன போடவா? நீ எனக்கு அண்ணன் தானே? படத்துல நடிக்க போட வந்திருக்காரு. நடிக்க வைக்கிறதுக்காக வந்திருக்காரு. அதனால வந்தார வரவேற்பது தமிழக பண்பு. ஒழுங்கா சேர் மேல சேர தொடச்சு அதுக்கு மரியாதை அண்ணா யாராவது 1 ரூபா கொடுங்க. நாங்க பெரிய பணக்காரங்க போயிட்டு வரீங்க. ஆனா நெத்தியில வைக்க 1 ரூபா காசு இல்ல. யாராவது 1 ரூபா கொடுங்க. அப்பு 1 ரூபா சுடுகாடு போக வழி சொல்லுங்க கொஞ்சம். 1 ரூபா வாங்குவாய். இவனெல்லாம் மண்ணில போட்டு போச்சாலும் எங்க அப்பா வாங்க பாலுடா அந்த மாட்டேங்க. அப்ப மேல கடுப்பாயிட்டாரு. சுடுகாட்டுல போய் புதைக்கிறனா அவனை வெட்டி ஒரு வெட்டாச்சு. அட தாலா கூடிய சில்லற இல்லனா 1 ரூபா போடு. வீட்ல இருந்தா எடுத்துட்டு வா. இங்க வீட்ல இருந்தா டேய் காஜே மச்சேடா நல்ல பசிய வச்சு அவன் நெத்தில ஒட்டானே. இப்ப பசி இல்ல. நல்ல எச்சப்பு துப்பு என்ன கண்ணே துப்புன துப்பு கண்ணாடி டைரக்டருக்கு மரியாதை. அப்படி
வாடா அப்பனுக்கு பத்தியா பழத்துல குத்த அந்த பழத்துல போய் குத்தாதடா அது அவங்க சொந்த பழம் இந்த பழத்துல குத்துறா ஏன் பழத்துல குத்துறா ஏய் அப்பட ரொம்ப தெரியுது நீங்க எனக்கெல்லாம் உதவி பண்ணணும்னு நினைச்சா நம்மளை கொண்டு போய் விளையாட்டுல விடுறாங்க அதனால நம்ம ஆமா வாங்க வாங்க சார் வாங்க எப்போ வர வேண்டியதா இப்போ வந்துருக்கு 5 நிமிஷம் நிக்க வீட்டுல இருக்க பிள்ளைங்க எல்லாம் இந்த அழிட்டு வந்துமா யாருக்கு போறேன்னு பவுனாக நடிக்கும் அன்பு தம்பி இன்பரசன் அவர்களுக்கு உலக பொன்னாரை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். அதுக்கடுத்தபடியாக இன்னொரு பவுனாக நடிக்கும் அன்பு அண்ணன் மனைவியைச் சேர்ந்த ரத்தினம் அவர்களுக்கு விழா பொன்னாரை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். அண்ணன் பற்றி போடுங்க. அப்புறம் 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 வாங்க நடிச்சிருவாங்க. வாங்க வாங்க இவரது மேடையிலே காஞ்சனாக நடிக்கும் மதுரையைச் சேர்ந்த காவியாட்சி அவர்களுக்கு விழா குணாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அப்படியே பையோட போடுங்க. கார்த்திக் ராஜா அவர்களுக்கு விழாக்கமிட்டி சார்பாக பொன்னாடை கொடுத்து கௌரவப்படுத்துகின்றார்கள். கொஞ்சம் கைவிட்டு ஆட்டா உங்க ஊர்ல தானே நீங்க என்ன பொன்னாட போட்டீங்க உங்க காசு போட்டா உங்க பணத்துல வாங்கி போடுறது ஐயா போடுங்க. மாபெரும் மேடையில் நடந்தால் உன் கழுத்தில் மாலைகள் விட வேண்டும். மாலையை விட மனிதர்களுக்கு மானத்தை காப்பது பொன்னாடை. துணி கொடுத்த கிராம தாய்களுக்கு அனைத்து குடும்பங்களுக்கும் பிடி போக வேண்டும் ஐதீகம். அப்படி எங்களுக்கெல்லாம் வரவேற்று பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் விழா கிராம தாய்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. அப்படின்னா அம்மா கபடி விளையாட்டு இருக்க பாக்குறியா கொண்டல கொள்ளுங்க தடி குட்டி
பிரிச்சு போடுறீங்களா? இருங்க, அதுக்கு நாங்க ஒரு படம் ஓட்டிக்கிறோம். ஆனா என் தம்பி அறிவெல்லாம் அடிமட்ட பிள்ளை அடிப்பொண்டாது நல்ல பிள்ளை அறியாத சமயத்தில் பார்த்த பிள்ளை அது உட்காந்து நீ பாரு இப்ப ஒன்னா கலந்து சேரு ஊத்து தண்ணி ஊரு குடும்பத்தோட நார எல்லா தாங்கி தாங்கி திருப்பி போட்டு வாங்க அழகான பிள்ளைய போட்டிருக்காங்க. மண்டையில குறைச்சலா, அந்த பிள்ளை தொண்டையில குறைச்சலா, இல்ல அந்த பிள்ளை கார்த்தி ராயமூடு எந்த காலம் குறைச்சல, எதுல கோளாறுங்கிற ஆட்டத்துல ஆர்வம் கோளாறு. இந்த அம்மாவுக்கு அதுல கோளாறு. அப்பவே சொன்னேன் வேணாம்டா, நாளையில அரிசி கொடுப்பாங்க, 1000 ரூபாய் பணம் தருவாங்க, அதையும் எடுத்துட்டியாடா. கேட்க மாட்டேன், அவன் வாயில விடுறா. ஆட்டுக்குள்ள போட்டு தண்ணி நன்னு
என்னடா எல்லாம் கையில வச்சுட்டு ஏதோ ஆட போறிய பார்த்தா சுத்தி வர போறேன்னு பார்த்தா தூங்குற போட்டால சாப்பிட அண்ணா கை தட்டுங்க சுத்தி வர்ற அப்பவே சொன்னல கொஞ்சமா திண்டு ஆட்டம்லாம் ஆடுவான். ஆனால் பித்தலாட்டம் ஆட மாட்டேன். அதனால அடுத்து கருப்பசாமி வரப்போகுது. சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, அலூர்மலையிலே வாழக்கூடிய பெரிய கருப்பும், கொல்லிமலையிலே வாழக்கூடிய சின்ன கருப்பு வரப்போகுது. ஏதாவது உங்களை பார்க்கும் பொழுது காது பண்ணுவான். அதனால உங்களை பார்க்கும் பொழுது கால் நெட்டியப்பட்ட காலை மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் மயக்கம் மாளிகைதான்
எப்படிப்பட்ட கதை தெரியுமா?